ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரொருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியின் பலனாக அநேக நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் சில சாய் சொந்தங்கள் என்னிடத்தில் தொலைபேசியில கேட்கிறார்கள். என்னன்னு சொன்னா, நானும் கூட சாய் பக்தன் தான். நான் 10 வருஷமா சாயப்பா வணங்குறேன். நான் பிறந்ததிலிருந்தே சாயப்பா வணங்குறேன். நான் சிறில் தான் நான் பிறந்தேன். நான் மும்பையில் இருக்கிறேன். பக்கத்தில் போயிட்டு வர்றேன். சாயப்பா கூடவே இருக்கிறேன். ஆனால் சாயப்பா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. இவரை நம்ம வணங்கலாமா? வணங்கும் போது இவரை கும்பிடுற போது மற்ற சாமிகளை கும்பிடலாமா? நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், கும்பிடலாமா? நான் இஸ்லாமியனா இருக்கிறேன், கும்பிடலாமா? நான் இந்துவா இருக்கிறேன், நான் ஷண்மகம் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா, சண்மதம். அந்த ஷண்மதம் இந்த மாதிரி எல்லா மதத்தை, அதாவது முருகனை கும்பிடுறவங்க, விநாயகரை கும்பிடுறவங்க, அதாவது முருகனை வழிபட்டா வெற்றி கிடைக்கும், சரஸ்வதியை வழிபட்டா கல்வி கிடைக்கும், அப்புறம் லக்ஷ்மியை வழிபட்டா செல்வம் கிடைக்கும், சக்தியை வழிபட்டா வெற்றி கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், சிவனை வழிபட்டா முக்தி கிடைக்கும், பெருமாளை வழிபட்டா கடன் அடையும், செல்வம் கிடைக்கும், இப்படி இயேசு வழிபட்டா அது கிடைக்கும், அல்லாவை வழிபட்டா இது கிடைக்கும். இப்படியெல்லாம் இத்தனை பேரை நாம் வழிபடுறோமே, என்ன பண்றது? நான் பாபாவையும் வழிபடலாமா? இவரை வணங்கும் போது அவருக்கு அது துரோகம் செஞ்ச மாதிரி இல்லையா? நாம் லக்ஷ்மியை வழிபடுறேன், நான் துர்கையை வழிபடுறேன், நான் ஐயப்பனை வழிபடுறேன். அப்போ நான் இதை வழிபடலாம். ஐயப்பனும் குரு தான், இவரும் ஒரு குரு தான். இப்போ குரு பூர்ணிமா நமக்கு வருது. குரு பூர்ணிமா இப்போ தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த மாதத்துல குரு பூர்ணிமா வருது. குருவை யாரெல்லாம் குரு நம்ம சொல்றோம்? குரு நாம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருக்க மாதிரி, குருன்னா கூன்னா இருள், ரூன்னா விளக்குவது, இருளை விளக்குவது தான் குருவனுடைய பணி. அதனால நம்ம குருவை நாடி அறியாமை என்கின்ற இருளை போக்குவதற்காக குருவை நாடி செல்கிறோம். அந்த இருளை போக்குவதற்காக ஒளியேற்றி நம்முடைய அறியாமை விளக்குகிறார். அப்படி இருக்கும்போது உண்மையில என்ன சொல்றாங்க, நிறைய பேர் நம்மளுடைய சாயை சொந்தங்கள் கேட்கிறாங்கன்னா, சாயப்பா உயிரோடு இருக்கிறாரா? அவர் எங்க இருக்கிறாரு? அவருக்கு யாரை பிடிக்கும்? அவருக்கு எது பிடிக்கும்? அவருடைய வேலை என்ன? அவர் கடவுளா மனுஷனா? மற்ற கடவுளை வணங்கும் போது சாய்பாபா வணங்கலாமா? அவர் உண்மையில நமக்கு நல்லது செய்யறாரா என்ன? அல்லது நாம் அவரை வணங்கும் போது நல்லது கெட்டது, நல்லதா வணங்குறது நல்லதா கெட்டதா? அவருடைய படத்தை, அவருடைய சிலையை நம்ம வீட்டில் வச்சு நம்ம வணங்கலாமா? இப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. அதுதான் நான் சொல்றேன். அதாவது நான் ஆரம்பத்தில் சொல்றேன், எல்லா தெய்வங்களையும், எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதர் அப்படின்னு சொல்றோம். ஆக சாயப்பா இன்றைக்கு கலியுக தெய்வமாக இருப்பவர் சாய்நாதர் தான். என்னுடைய அனுபவத்தில் நிறைய சாய் சொந்தங்கள் வீடுகளில் அவர் மிராக்கிள் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம சொல்லலாம், நான் பேசுறேன், நான் ஒரு பிரீஸ்டா இருக்கிறேன், நான் பிரார்த்தனை பண்றேன், ஆகினால என்னோட அவர் இருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை, இல்லவே இல்லை. எல்லா சாய்நாதருடைய அந்த பிள்ளைகளிடத்திலே, அவருடைய நெஞ்சங்களிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம விட்டு வெளியில போனால் அவர் பார்க்குறோம், வீட்டில் பார்க்குறோம், எதிரில் போகிற வண்டியில் பார்க்குறோம், பின்னாடி போகிற வண்டியில் பார்க்குறோம், நம்ம போகிற வண்டியில் பார்க்குறோம், நம்முடைய மனசுல அவர் பார்க்குறோம். அப்படி இருக்கிறவர் நம்ம சாய்பாபா மட்டும்தான். எத்தனையோ கடவுள் இருக்கலாம், எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், அத்தனையும் தாண்டி இன்றைக்கு கோலோச்சி கொண்டிருக்கிறவர் யார் என்று சொன்னால், மதங்களை தாண்டி, இனங்களை தாண்டி, மொழிகளை தாண்டி, நாடுகளை தாண்டி, உலகத்தை தாண்டி செல்லக்கூடியவர் நம்முடைய ஒரே குரு என்று சொன்னால் அது நம்முடைய சாய்நாதர் மட்டும்தான். அதனால அது மட்டும் இல்லை, அவர் கடவுள் மட்டுமில்லை. அதாவது அவர் கடவுளா நிறைய பேர் கேட்கிறாங்க. இது ஒரு டவுட் இருக்குது. வீட்டில் வச்சு கும்பிடலாமா? அதனால பயமா? அவர் மனுஷனாச்சே, இறந்து போனவங்களை வச்சு கும்பிடுற மாதிரி அவரை கும்பிடுமா? இறந்தா போனார் அவர். எனக்கு காதெல்லாம் அப்படியே சூடாயிடுது சில பேர் அப்படி கேட்கும் பொழுது. அவர் நம்முடைய சாட்சாத் தெய்வம், கலியுக தெய்வம். அவரை வச்சு வழிபட்டோம்னா அவர், அதாவது
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரபிரம்மே குரு தான். மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்க. குருக்கு அப்புறம் தான் தெய்வமே வராது. குரு தான் தெய்வத்தையே காட்டக்கூடியவர். இவர் தான் நம்முடைய தகப்பனை காட்டின ஒரு அம்மா, குருவை காட்டின ஒரு தகப்பன். குரு நம்முடைய தெய்வத்தை காட்டக்கூடியவர். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த குருவாக இருக்கிறவர் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் இல்லாத உறவுகள் எல்லாம் ஆகியிருப்பவர் நம்முடைய சாய்நாதராக திகழ்கிறார். இன்றைக்கு கலியுக தெய்வம் மட்டுமல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகான் என்று சொன்னால் அவர்தான். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகான் என்று சொன்னால் நம்முடைய சாய்நாதர் தான். இப்ப அவர் வாழ்றாரு அப்படின்றதுக்கு என்ன உதாரணம், என்ன அதுக்கு சாட்சி, எப்படி அதை நிரூபிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய சாய்நாதர் அநேக பக்தர்கள் வீட்டில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கோவில்களில் மட்டுமல்ல, எங்கெங்கேயோ நாடு கடந்து வீடு கடந்து மொழி கடந்து எல்லாவற்றையும் கடந்து அவங்களுக்கெல்லாம் மிராக்கிள் பண்றாரு. அவங்கெல்லாம் என்ன, அவங்க காசு வாங்கிட்டா சொல்றாங்க. எங்க வீட்டில் இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம கோவில்களில் மட்டும் இல்லை அந்த அற்புதங்களை அவர் நிகழ்த்துவது. இப்போ நம்ம ஆலயத்திற்கு ஒரு ஏழை ஒரு பெண் ஓட்டுநர் இருக்காங்க, ஒரு அம்மா ஆட்டோ ஓட்டுநர், நம்ம பகுதியை சார்ந்தவங்க. நம்ம தொடர்ச்சியாக நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு வருவாங்க, பிரார்த்தனை பண்ணிடுவாங்க, பண்ணிக்கிட்டு போவாங்க. அவங்க என்ன சொன்ன, தொடர்ச்சியாக என்கிட்ட வந்தாங்க, எங்கள் வீட்டில் பாபா மேலே விபூதி வருதுன்னு சொன்னாங்க. சரி, நிறைய பேர் சொல்கிறாங்களே, நிறைய பேருக்கு நடந்துருக்குது, அந்த மாதிரி இந்த மாவுக்கு நடந்திருக்கும் போது இல்லை உண்மையாக பொய்யான்னு தெரில, ஏதாவது விபூதி எடுக்கும்போது டப்பாலேருந்து கொட்டிச்சு போடுறது மேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ச்சியாக அவங்க கூடும்போது 2-3 வாரம் போகவே இல்லை. நான் இத்தனைக்கும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அந்த அம்மா. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். போனால் பாபா மேலே நிறைய அந்த உதி இருந்தது, விபூதி இல்லை உதி இருந்தது. உதி நமக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம், அது நிறைய பெரிய அளவில் அதில் இருந்தது. சரி பரவாயில்ல, நான் என்ன செஞ்சேன், நான் போயிட்டு உட்கார்ந்து பாபாவை கும்பிட்டுட்டு உதி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த உதியெல்லாம் எடுத்து சேகரம் பண்ணிட்டு ஒரு பேப்பரில் மடித்து வச்சுட்டு பாபாவை சுத்தம் பண்ணிட்டு அங்கே அந்த பாபா மேலே ஒன்றுமே இல்லாமல் தொடச்சிட்டு உட்கார்ந்து அந்த அம்மா காஃபி போடுறேன்னு சொன்னாங்க. காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு திரும்பி நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு பாபா கிட்ட போகிறேன். மறுபடியும் அதே மாதிரி அந்த உதி அதில் ஃபுல்லாக பாபா மேலே நான் இங்கும் இருக்கிறேன் என்று உணர்த்துகிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஏழையெல்லாம் இல்லை, பணக்காரன் இல்லை, வசதியானவன் இல்லை, அழகானவன் இல்லை, உறுதியானவன் இல்லை, பலமானவன் இல்லை, அறிஞன் அல்ல, முட்டாள் அல்ல. யார் என்னை வழிபடுகிறார்களோ, யார் என்னை தொழுகிறார்களோ, யார் என்னை நம்புகிறார்களோ அவருடைய வீட்டிலே அவருடைய மனதிலே நான் கண்டிப்பாக குடியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றார். ஆகையினால்தான் அந்த வீட்டில் அவர் இருந்தார். இது எவ்வளவு பெரிய அற்புதம்! இது மாதிரி ஒரு அற்புதம் அல்ல, 2 அற்புதம் அல்ல, லட்சக்கணக்கான அற்புதங்களை தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு எத்தனையோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நான் இப்போ பேசுகிறேன், எனக்கு மட்டும் இல்லை, நான் அனுபவிச்சுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் பல கோடி அனுபவிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி அனுபவங்களை நம்ம வரவிருக்கிற அந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மாத இதழில் தொடர்ச்சியாக நான் தொடராக எழுதிக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் அறிந்த ஒன்று. அதில் நீங்கள் எழுதி உங்களுடைய புகைப்படத்தோட அதில் அனுப்பிச்சிங்கனாக்கா இன்னும் 1 வாரம் தான் அதுக்கு டைம் இருக்குது. அதாவது கட் ஆஃப் டேட் இருக்குது. அந்த டேட்டுக்குள்ளே நம்ம அதை சமர்ப்பித்தாதான் அந்த இதழில் நம்முடைய அனுபவங்களை அற்புதங்களை சாய்பாபா நமக்காக நிகழ்த்திய அற்புதங்களை அதில் பதிவிட முடியும், அதை பதிப்பிட முடியும். அதனால் நீங்கள்லாம் உங்களுடைய பெயர், விலாசம், உங்களுடைய புகைப்படம் இதோடு சேர்த்து எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்ரஸ் கொடுத்துருப்பேன். அதாவது வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் 480A ஜிஎஸ்டி ரோடு, வண்டலூர், சென்னை 48. மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும், 8608700700. இதில் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த அனுபவங்கள் அனுப்புறது மட்டும் இல்லாமல் இப்போ வரவிருக்கிற அந்த குரு பூர்ணிமா தினம் வருகிற 16/7/2019
செவ்வாய்க்கிழமை காலையில நடக்க இருக்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய யாகம். அந்த யாகம் என்னன்னு சொன்னா, திருமணம் ஆகாமல் நீண்ட நாள் தடைபட்டிருக்கிற அந்த அன்பர்களுக்காக திருமண தடை யாகம் ஒன்றையும், அதே போல திருமணம் நடந்து பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவிக்கிற அந்த தம்பதியர்களுக்காக ஒரு சந்தான பிராப்தி யாகமும் நடத்த இருக்கிறோம். நம்முடைய பாபாவே கர்ப்பரட்சாம்பிகையாகவும், நம்முடைய பாபாவே எல்லாம், அதாவது குழந்தை வடிவத்திலேயே நம்ம பாபா வந்து இருக்கிறார். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இரு தரப்பினருக்கும் இரு யாகங்களை ஒரே நாளிலே செய்து குருவினுடைய, அதாவது நம்முடைய சர்க்குரு சாய்நாருடைய குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த வகையிலே நாம் செய்ய இருக்கிறோம். அதில் கலந்து கொண்டு நீங்களும் பயனடைய உங்களுடைய தொலைபேசி எண்ணை அதில் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், அல்லது உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்காக நம்முடைய காரியதர்சி, நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய அங்கத்தினர் திரு ராம்குமார் அவருடைய எண் 8608777666 8608777666 அந்த நம்பரில் நீங்கள் பேசுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், அதில் பேசலாம். உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொடுக்கலாம், நீங்களும் அதில் பங்கு பெற்று பயனடையலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி சாயப்பா வந்து உண்மையிலே அவர் இருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா, இந்த சந்தேகம்லாம் வேணாம். இந்த மாதிரி எத்தனை கடவுள்களை வணங்கினாலும் அவர்களை அனைத்து, அதாவது இவங்க எல்லாரையும் சேர்ந்து வணங்கினா என்ன வருமோ, இவர் வணங்கினா அது வரும், சுப்பிரமணியரை வணங்கினா அது வரும், விநாயகரை வணங்கினா இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக சொல்ல இல்லையா, மகாலட்சுமி வணங்கினா செல்வம் வரும்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரும் சேர்த்து பிடிச்சி வணங்கினா என்ன வருமோ அது நம்ம சாய்பாபாவை வணங்கினா கண்டிப்பாக வரும். நம்பிக்கையோடு இருந்தால் வரும். நம்பிக்கையோடு இருப்போமா, கண்டிப்பாக நமக்கு எல்லாம் வந்து சேரும். நம்முடைய பாபா தரிசனம், பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வாருங்கள், வரியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.